ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று முதல் நாம் புதியதொரு வழிபாட்டு ஆண்டினை தொடங்குகின்றோம். வழிபாட்டு ஆண்டு என்பது 4 வகைகளிலே இருப்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம். திருவருகை காலமாக, தவக்காலமாக, பாஸ்கா காலமாக, ஆண்டின் பொது காலமாக, பல்வேறு நிலைகளில் நாம் மீண்டும் மீண்டும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும், இயேசு கிறிஸ்துடைய பணிகளையும், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் மரணத்தையும், இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாம் நினைவில் கொண்டு நாம் மீண்டும் மீண்டுமாக கிறிஸ்துடைய அன்பிலும் இரக்கத்திலும் முழுமையாக பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையை நாம் பார்க்கின்ற போது இந்த திருவருகை காலத்தின் வழியாக இயேசு ஆண்டவரை நாம் சந்திக்க நம்மை தயார் செய்ய திருச்சபையானது ஒரு சிறப்பான வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் இன்னும் சொல்ல போனால் அதற்கும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களை மீட்டெடுக்க வல்லமையுள்ள மீட்பர் ஒருவர் தோன்றுவார் என்று இஸ்ரேல் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காத்து கிடந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்ற விதமாக மெசியா பிறந்தார். மெசியா அவர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். மெசியா இறைவனின் இரக்கத்தை அறிவித்தார். மெசியா இரக்கத்தின் பணிகளை புரிந்தார். ஆனாலும் கூட அவர்கள் இந்த மெசியா கொண்டு வந்த செய்தியை எந்த அளவிற்கு ஆழமாக பொருள் புரிந்து கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள் என்பது ஒரு கேள்விக்கு உடனானதாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவிற்காக ஒரு வகையில் இந்த திருவருகை காலத்தில் நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தயாரிப்புகள் எல்லாம் இயேசுடைய முதல் வருகையாக இருந்த மானிட பிறப்பிற்கான ஒரு தயாரிப்பாக மட்டும் நின்றுவிட்டது என்று சொன்னால், நாமும் அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இயேசு வந்தபோது, அவர்களோடு வாழ்ந்தபோது, பல எண்ணங்களை தெரிவித்த போது, அவனை இறைவனுடைய பாதையில் வழிநடத்திய போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்களோ அதே போன்ற ஒரு நிலையில் தான் நாம் வாழ்ந்து விடுவோம். ஆனால் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், மானிட மகனுடைய வருகையை பற்றி சொல்ல விரும்புவதெல்லாம், நாம் எப்படி அவருடைய 2வது வருகைக்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், எந்த நிலையில் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக அற்புதமான ஒரு நிகழ்வினை நமக்கு நம்முடைய மனக்கண்கள் முன்பாக கொண்டு வருகின்றார். நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்டு அழிவை உண்டாக்குகின்ற அந்த நாள் வரைக்கும் பார்க்கின்ற போது மக்கள் தன்னுடைய எண்ணம் போல வாழ்ந்தார்கள். தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்தார்கள். தாங்கள் எதையெல்லாம் விரும்பினார்கள் அதை செய்து முடித்தார்கள். உண்டார்கள், குடித்தார்கள், அக்களித்து துள்ளினார்கள். பெருவெள்ளம் வந்து அழிக்கின்ற வரைக்கும் அவர்கள் எதையுமே உணரவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, இறைவனுடைய வழிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாத மக்கள் எல்லாம் தன்னை அழிவை தேடினார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை முழுமையாக நம்பிய நோவாவோ அவருடைய குடும்பத்தினரோ அந்த அழிவிலிருந்து தப்பினார்கள். இறைவன் அவர்களை காப்பாற்றினார் என்ற அனுபவத்தை இயேசு ஆண்டவர் என்று நமக்கு வழங்குகின்றார். பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெரும் அழிவை போன்றே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் என்று இயேசு ஆண்டவர் மிக திட்டவட்டமாக அறிவிக்கின்றார். இந்த திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்குகின்ற இந்த அற்புதமான நாளிலே இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இந்த நோவாவின் காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய மனம் போன போக்கிலே எப்படி வேண்டுமானால் வாழ்ந்தார்களே, அதே போன்று நாம் வாழ்வோம் என்று சொன்னார். நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாதபடிக்கு நான் என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்வேன் என்று சொன்னால், நிச்சயமாக மானிட மகன் ஒரு நாள் என்னை தனிப்பட்ட முறையிலும் அல்லது ஒருவேளை இந்த உலகத்தின் நிலைகளை சந்திக்க வருகின்ற போதோ அந்த நாள் அது ஆசீர்வாதமான நாளாக இருக்காது. அது அழிவின் நாளாக, பேரழிவின் நாளாக இருக்கும். ஆனால் யாரெல்லாம் உண்மையாகவே இந்த இயேசு ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை தயார் செய்து கொள்கின்றாரோ, எப்படி நோவா இறைவன் சொன்ன காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு நேர்மைமிக்க மனிதனாக, ஒரு தூய்மை மிக்க மனிதனாக வாழ்ந்து காட்டினாலும், அதே போன்று நாம் நல்ல உள்ளங்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு
அது அழிவை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கலாம். ஆனால் அது யாருக்கு அழிவை நோக்கி வரும்? யாரெல்லாம் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாதபடிக்கு மனம் போன போக்கிலே வாழ்கின்றாரோ அது அவர்களுக்கு அழிவின் நாள். ஆனால் யாரெல்லாம் உண்மையாகவே இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் இறைவனுடைய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்ற அழைப்பினை உணர்ந்து பிறருக்கு இரக்கம் காட்டுவதிலும் பிறரை ஏற்றுக்கொள்வதிலும் குறிப்பாக மெசியாவுடைய இரண்டாம் வருகைக்கு தன்னை முழுமையாக ஆயத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அது அழிவின் நாள் அல்ல, அது ஆசீர்வாதத்தினுடைய நாள், அது உண்மையிலேயே ரட்சிப்பின் நாளாக இருக்கும் என்பதையே இயேசு ஆண்டவர் என்று நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? விழிப்பாய் இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்பது முன்கூட்டியே தெரிந்தது என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக தங்களை தயார் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திருடன் வருவதை போன்று இந்த மெசியாவுடைய வருகையின் நாள் இருக்கும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மெசியாவை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது வெறுமனே இயேசுவை ஒரு மாநில குழந்தையாக பார்க்கக்கூடிய அனுபவமாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. மாறாக இயேசு ஆண்டவருடைய அந்த பிறப்பிலும் சரி, இயேசு ஆண்டவருடைய வாழ்வு முழுவதிலும் சரி, இயேசு ஆண்டவருடைய பணிகளிலும் சரி, இயேசு ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் அனுபவங்களிலும் சரி, நாம் இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இறைவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த தயாரிப்பு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் எனக்கு போதும், அல்லது ஒருவேளை இந்த திருவருகை காலத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் எனக்கு போதும் என்று நாம் ஒதுங்கி நின்று விட்டோம் என்று சொன்னால் அது உண்மையான தயாரிப்பு அல்ல. மாறாக நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இயேசு ஆண்டவர் எந்த நிலையில் நம்மை சந்திக்க வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நம்மை சந்திக்க வந்தாலும் சரி, நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். பெருவெள்ளத்தினுடைய அழிவு நம்மை தொட்டுவிடாதபடிக்கு இறைவனுடைய பெரும் கருணையும் இறைவனுடைய பேரிரக்கமும் நம்மை நிரப்பும்படிக்கு நாம் சரியான அணுகுமுறைகளிலே இறைவனை தேடக்கூடியவர்களாக, இறைவனுடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய கருணையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்ற போது நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் எப்படி அந்த பெரும் அழிவிலும் கூட இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதே போன்று நாமும் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த திருவருகை காலம் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கின்றது. இந்த திருவருகை காலத்தினுடைய உண்மையான பொருளை உணர்ந்து நாம் மனம் திருந்திய மக்களாக, எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இது. ஆமென்.